ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் அம்மா இது மாதிரி எனக்காக நான் எல்லாம் கொஞ்சம் உனக்காக வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கம்மா, நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு காலைல 7 மணிக்கே ஃபோன் அடித்தாங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா நீயே காசு இல்லாமல் அண்ணன் கொடுக்குற காசில் தான் நீயே செலவு பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என் மாப்பிள்ளையும் வேலைக்கு போகாமல் 2 மாதமாக வீட்டில் தானம்மா இருக்கார், மழைனால வேலை இல்லை அவருக்கு, அதனால் நான் தானே செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல, நீ கடன் வாங்கி தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு என்னால் முடிஞ்சது ஏதோ நம்ம பொண்ணு கஷ்டப்படுற நேரத்தில் ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினோன்னா நீ அட்லீஸ்ட் சமைக்கிறதுக்குனாச்சும் ஏதோ ஏதோ சாப்பாடு, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குங்க, எவ்வளோத்த கடன் வாங்கி பண்ண முடியும்? மாப்பிள்ளைக்கு இன்னும் வேலை சரியாகிறதுக்கு 1 மாதம் ஆகும். நான் இப்போ வாங்கியிருக்க பொருள்லாம் உனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும், அதை வச்சு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அப்படின்னோடனே, ஏம்மா நீ வேறு இப்படி இது பண்ணுற, இப்போ நீ வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சால் இவர் என்னை பேசுவார், நீ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லியிருப்ப, அதனால தான் வாங்கி கொடுக்குறாங்க, என்னது இது பண்ணுறதுக்குன்னே என் மரியாதை இது பண்ணுறதுக்குன்னே நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கன்னொன்னே, நான் அதுக்கப்புறம் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, நான் உனக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி அவர் பேசுவார் அப்படின்னோடனே, அதில் என்னம்மா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா பொண்ணு செஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது சொல்லு, அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த அவங்கவுங்க தானே இது பண்ண முடியும். இப்போ நீ வாயை திறந்து என்கிட்ட பேசுகிறனாலுமே உன் சூழ்நிலை என்னங்கிறது, நீ என்ன சூழ்நிலை இருப்பேங்கிறது என் மனசு புரிஞ்சுக்கும், அதுதான் அம்மா பொண்ணு உறவு, அது அவருக்கு புரியறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது, நீ தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா மழை இப்போ தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததுனால வேலை அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, அவங்க வேலை இல்லாதனால கடை போடுறது எதுவுமே இருக்காதனால சரின்னு தூங்கிட்டு இருந்தோன்னே நான் போயிட்டு எழுப்புனேன், இது மாதிரி எழுந்துறீங்க அப்படின்னோடனே, ஏன் என்ன விஷயம் அப்படின்னோடனே, பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், என்னை திட்டக்கூடாது அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு சொன்னோன்னே, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, இது மாதிரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, என்ன விஷயம் என்னன்னு கேட்டதுக்கப்புறம், நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் பேசக்கூடாது என்ன அப்படின்னோடனே, என்ன விஷயமா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னோடனே, இது மாதிரி அம்மா கொஞ்சம் பொருள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காங்களாம், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னோடனே, ஏன் இப்போ திடீர்னு என்ன விஷயம், நான் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் வாங்கி தானே இப்போ செலவு பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கணும், அவனுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் 2 மாதத்துல கொடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்கியிருக்கேன், எதுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணி சொன்னியா அப்படி இப்படின்ட்டு பேசினாரு. இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவேன்லாம் என் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா அதெல்லாம் இல்லை, நான் இன்னும் எனக்கு தெரியாத என் பொண்ணோட கஷ்டம் அப்படின்ட்டு அவங்களா தான் வாங்கி வச்சுருக்காங்களாம் அப்படின்னோடனே, சரி விடு, நான் போயிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் மழை நிற்கட்டும், இப்போ மணி 8 தானே ஆகுது, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் சாப்பிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ம், செ ஒரு சில இதெல்லாம் புடவை எடுத்து வச்சதெல்லாம் இருந்துச்சு, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சேன், அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு போகணும் போகணும்னு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, நானும் மறந்துடுறது அவங்களும் மறந்துடுறது, அதனால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி இந்த புடவைய கொடுத்துட்டு வந்துடுங்க, 2 புடவை அம்மா கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்குங்க, அதை கொடுத்துட்டு வந்துடுங்க, அந்த பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொடுத்து அனுப்பினேன். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெலாம் அவர் கிளம்பி போனார். போனதுக்கப்புறம் அவர் போகிறப்பே சொல்லிட்டு போனார், நீ சும்மா சும்மா ஃபோன் அடிக்காத, ஏன்னா மழை நேரமாக இருக்குது, நான் ஃபோன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ எதுவும் இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே, அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போய் அம்மா கொடுத்துட்டு அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2, 3 நாளைக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் மழையெல்லாம் நிற்கிற மாதிரி கொஞ்சம் சூழல் பழைய நிலைமைக்கு வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஓரளவு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவு பழைய சூழ்நிலைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. வர ஆரம்பித்தோடனே அவங்க கடை போடுறவங்கலாம் கடை போடுறதுக்காக ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழைனால போடாமல் இருந்தீங்க, இனிமேல் போடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பக்கத்து கடைக்காரவங்களாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னே, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன் அப்படின்னா 2 மாதமா எதுவுமே வருமானமே இல்லாமல், ஏன்னா டெய்லி பணம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 2 மாதம் திடீர்னு எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுவும் இவருக்கு ஒரு பணம் இல்லைன்னா ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப இது பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிறதுனால இவர்
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போடுறேண்ணா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர்கிட்ட. சரிம்மா நீ வந்து பார்த்துக்க வீட்டை, நான் ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வரேன்